ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இது உங்கள் வகுப்பறை, நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலகம், அதாவது நம்ம யூனிவர்ஸ் இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளோ அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒருத்தர் 16ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதப்பட்ட ஒரு நூல் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் கூட கழிக்காமல் அவர் சொன்ன அனைத்துமே இப்போ ரியாலிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய லெசன் இப்போ 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வீடியோவை நான் உங்களுக்கு தொகுப்பாக கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ ரியாலிட்டியில் நம்ம கண் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனோட ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஒரு 2 வீடியோவாக கொடுத்துருக்கேன். நம்ம ஃபியூச்சர் வேர்ல்டோட எப்படி இருக்கும், அந்த பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எஜுகேஷன் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. A Day in 2889 of an American journalist யூலஸ் வென்னோட ஒரு முக்கியமான ஒர்க்கு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் an extract from another book written by Jules Verne, who has written the science fiction Around the World in 80 Days, which is translated in 200 language of the world. ஸோ அதாவது உலகத்தில் 200 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல். அதாவது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கற்பனை நாவல். இது உலகை சுற்றி 80 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நாவலை நம்ம யூலஸ் வென் அப்படிங்கிற ஒரு நூலில் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய A Day in 2889 of an American journalist. ஸோ இந்த ஸ்டோரியில் வாட் வி ஆர் கோயிங் டு see about this means, this is a science fiction story. ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு அறிவியல் கற்பனை கதை. இட் போர்ட்ரைட்ஸ் த லைஃப் ஆஃப் 29th century, அதாவது 29ஆம் நூற்றாண்டோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. திஸ் இஸ் an image of doing work with marvel machines. அதாவது நம்ம வாழ்க்கை முறையை, அந்த நேரத்தை வீணாக்காமல், நெடுந்தொலைவுகளை பொருட்படுத்தாமல், நாம் நினைக்கக்கூடிய வேலையில் செய்யக்கூடிய வியக்கத்தக்க இயந்திரங்களை கொண்ட காலம்தான் இந்த 29th century அப்படிங்கிறத பற்றி ஒரு இமேஜினேஷன் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மெக்கானைஸ்டு பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம், ஸ்கை மோட்டார் கார்,
டியூப் ட்ராவல், ஸ்பீக்கிங் நியூஸ் பேப்பர், இதுமாரி எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. இன்க்ளூடிங் இந்த செஷன் இதுபோல் வந்து எக்கச்சக்கமான புதுமைகளை புகுத்தி இந்த ஒரு கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம யூலஸ் வென் அப்படிங்கிறவர். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கற்பனை காலத்தை, அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது 21st செஞ்சுரி. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 18லேருந்து 16ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு காலத்திலேயே அவர் வச்சுருக்கக்கூடிய இமேஜினேஷனை இப்போ வந்து ட்ரூவாக மாறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில் அப்படி என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட செட்டிங் பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரி இஸ் செட் இன் த ஆஃபீஸ் பிளாக் ஆஃப் த மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் த நியூஸ் பேப்பர் எர்த் ஹெரால்டு. ஸோ எர்த் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் அந்தக்குரிய மேனேஜிங் எடிட்டரோட ரூமில் இருந்தால் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. லெட்டர் இட் இஸ் செட் இன் த ரிப்போர்ட்டிங் ரூம், அட்வர்டைஸிங் ரூம், டைனிங் ரூம், நயகரா, வெயிட்டிங் ரூம் ஆஃப் த எர்த் ஹெரால்டு அண்ட் த ஆடிட்டர் ரூம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டோரியில் செட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஃப்ரான்சிஸ் பென்னட். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர், சென்ட்ரல் ரோல் ஆஃப் த கேரக்டர், த டைரக்டர் ஆஃப் த எர்த் ஹெரால்டு. எர்த் ஹெரால்டோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் பென்னட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடித் அப்படின்னு யார் அப்படின்னா நம்ம பென்னட்ஸோட ஒய்ஃப், அதாவது ஃப்ரான்சிஸ் பென்னட்டோட ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடித். தேர்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏரோ கோச்மேன். ஸோ ஏரோ கோச்மேன் அப்படிங்கிறது அவர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு குட்டி விமானம் மாரி இருக்கும். அது ஒரு காரு ப்ளஸ் விமானம் ரெண்டு சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த கூடிய சைஸில் இருக்கும் ஒரு ஏரோ கோச்மேன். அடுத்து கேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கார்லேயே இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர். அடுத்து ஒரு யங் இன்வென்டர் அண்ட் தென் செகண்ட் இன்வென்டர். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனட் வந்து வேக்கப் பார்க்கும்போதே ஒரு பேட் டெம்பரில் ஒரு லோன்லி ஃபீலிங்கில் தான் ஏஞ்சிப்பார். அது மட்டும் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இந்த மற்ற சைட்லேருந்து வரல, அரவுண்ட் த வேர்ல்டு, அதாவது 4 கார்னர்லேருந்து சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பெனட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் த பேட் பெட்டிஷன் அண்டு சூஸ் த குட் ஒன்ஸ், அதாவது நல்லது மட்டும்தான் அவர் வந்து கருத்தை கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருப்பார். இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங் கேரக்டர் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ஸ்டோரியில் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பேரா வைஸாக ஸ்டோரியோட கன்டினியூட்டியை நம்ம பார்ப்போம். This story speaks about the people of the 29th century who live in fairyland. ஸோ இந்த கதை 29ஆம் நூற்றாண்டில் ஒரு மாய உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றி சொல்லக்கூடியது தான். அதாவது ஃபேரி லேண்ட் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு கற்பனையான, அதாவது ஒரு கற்பனை மிகுந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு லேண்டுக்கு தான் ஃபேரி லேண்ட். அது கற்பனையான ஒரு இடம். சர்ஃபீட்டட் ஆஸ் தே ஆர் வித் மார்வல்ஸ், தே ஆர் இன்டிஃப்ரெண்ட் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஈச் நியூ மார்வல், டு தம் ஆல் சீம் நேச்சுரல். ஸோ அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த விந்தைகளால், அதாவது அவங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே எல்லாமே பார்த்தா ஒரு ஹை இமேஜினேஷன், நம்ம கற்பனைக்கு எட்டாத, நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரியாலிட்டி கொண்ட ஒரு பிளேஸாக தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இந்த ஃபேரி லேண்ட் இருக்கும். அதனால் சலிப்படைஞ்சு போன அவங்க எல்லாமே இயந்திரத்தனமாக மாறிப்போச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க கண் கூட அவங்க பார்த்துட்ருக்காங்க. The year is 2889, the date 25th July, and the place is the office block of managing editor of the Earth Herald, the world's largest newspaper. அதாவது 2889ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதியில் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனமான தி எர்த் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளோட நிர்வாக ஆசிரியர் தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன், இந்த மேனேஜிங் எடிட்டர். அந்த பிளேஸில் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. செட்டிங்கு 1989 எழுதப்பட்ட ஒரு எதிர்கால கதை. ஆசிரியர் வந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியா 1000 இயர்ஸுக்கு அப்புறமேலுக்கு இந்த உலகம் எப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத வர்ணித்து சொல்லியிருக்காரு. செய்தித்தாள்கள் எல்லாமே இதில் அச்சடிக்கப்படுவதில்லை. அதான் சொல்கிறாங்க, த நியூஸ் பேப்பர் இஸ் நாட் பிரிண்டட் பட் ஸ்போக்கன். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரே பேசுமா, அந்த அளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய கற்பனை திறனை கொண்ட அந்த ஃபேரி லேண்ட் இருக்கும், கண்டிப்பாக அமைய போகுது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு 90% இப்போ என்ன பண்ணுச்சு, ரியாலிட்டி வந்துச்சு. அதாவது 1000 இயர்ஸ் சொன்னார், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 100 இயர்ஸ், ஒரு செஞ்சுரியிலேயே அவர் சொன்ன அனைத்துமே ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நிறைவேறிச்சு. மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், அந்த 2889 வந்தது அப்படின்னா இதை விட அவர் கற்பனைக்கு
அப்பாற்பட்டு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தட் மார்னிங் ஃப்ரான்சிஸ் பென்னட் awoke in rather a bad temper. அன்று காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் பென்னட் ஒரு மோசமான மனநிலையோட எஞ்சார். ஏன் அப்படின்னா, திஸ் வாஸ் 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. அவரோட மனைவி கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆச்சு அவரை விட்டு ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு. ஸோ அதனால் நம்ம ஃப்ரான்சிஸ் பென்னட் ஒரு விதமான ஒரு மனக்குழப்பத்தில் ரொம்ப ஃபீலிங்காகவே அவர் இப்போ காட்சியளிக்கிறாரு. The telephone completed by the telephone is another of our times confused. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காணொளி அந்த முழுமை அடைந்த ஒரு தொலைபேசி, அது நம்ம காலத்தோட ஒரு முக்கியமான ஒரு வெற்றியான ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறாரு. Though the transmission of speech by electric current was already very old, it was only since yesterday that the vision could also be transmitted. அதாவது மின்சாரத்தினால அந்த பேச்சை வந்து கடத்தக்கூடிய அந்த கம்பி மிகவும் பழமையானதாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் அந்த காணொலியை வந்து அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடத்த முடிஞ்சுது. சரிங்களா, அந்த பழமையாக இருக்குது அப்படின்னால. ஆனால் அந்த மதிப்புமிக்க கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேல்யூபிள் டிஸ்கவரி, இது ஒரு மதிப்புமிக்க கண்டுபிடிப்பு தான். அண்ட் ஃப்ரான்சிஸ் பென்னட் வாஸ் பை நோ மீன்ஸ் த ஒன்லி ஒன் to bless its inventor when, in spite of enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தாலும், அது வெகு தொலைவில் இருந்த போதிலும் அவருடைய மனைவியோட அந்த காணொளி பேச்சை அந்த கண்ணாடி வழியாக, அதாவது முன்னாடி இருக்க அந்த ஸ்க்ரீன் வழியாக அவர் பார்க்கும்போது ஒரு செய்வதறியாது அந்த ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து அப்படியே திகைச்சு போய் அந்த பென்னட் வந்து அவரை வாழ்த்துறாரு. யார் அப்படின்னா, அதை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து வாழ்த்து சொல்கிறாரு. அவர் வாழ்த்து சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ். ஸோ அவங்களோட ஒய்ஃபோட வாய்ஸ் அவர் கேட்குது. ஸோ வாய்ஸ் கேட்டதுக்கப்புறமேலுக்கு his name spoken by the sweet voice gave a happier tone to Francis Bennett's mood. அதாவது அவங்களோட வாய்ஸ் கேட்கும் போது என்ன வாய்ஸ் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ். ஸோ அந்த வாய்ஸை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு போயிட்டு ஹீ க்யூக்லி ஜம்ப்டு அவுட் ஆஃப் பெட் அண்ட் வெண்ட் இன் டு ஹிஸ் மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ அந்த மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே போகிறாரு. அதை அவர் பெட்லேருந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டோடு அப்படி எம்பி குதிச்சு அந்த மெக்கனைஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து இப்போ நியூவாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அதை நம்ம வீடியோ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணணும், பாத் பண்ணிவிடும். ஸோ அதுவே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ, அதை மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்து நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது போவோம். Minutes later, without needing the help of the wallet, the machine deposited him washed, saved, shoed, dressed and buttoned from the top to toe on the threshold of his office. The day's work was going to begin. ஸோ அவர் 2 நிமிஷம் கூட ஆகல. அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உதவியாளரும் இல்லாமல், அது எந்த ஒரு ஹெல்ப்பரும் இல்லாமல் அந்த இயந்திரமே அவரை தயார்படுத்துது. அவரை குளிப்பாட்டுது, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகசவரணம் செய்து, காலை நினைவிக்குது, ஆடை மாட்டி விடுது, உச்சி முதல் பாதம் வரை எல்லா பட்டன்களையும் போட்டு விடுது, அவர் அலுவலகத்தோட வாசல்லையே கொண்டு போயிட்டு அவர் நிறுத்துது. அவரோட வேலையே அங்கேருந்து துவங்க ஆரம்பிக்கிறாரு. Francis Bennett went on into the reporter's room. His 1,500 reporters placed before an equal number of telephones were passing on to subscribers the news which had come in during the night from the four quarters of the earth. அதாவது ஃப்ரான்சிஸ் பென்னட் அவருடைய வேலையை தூங்குறதுக்கு அவர் நிருபர்களோட அதாவது ரிப்போர்ட்டரோட அந்த ரூமுக்கு வந்து உள்ளே என்ட்ராகும் போது கிட்டத்தட்ட 1500 ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோன் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. எல்லோரும் வந்து அங்கே ரெடியாக இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு நைட்லேருந்து, அதாவது அந்த முந்தின நைட்லேருந்து வந்த எல்லா நியூஸுமே, அதாவது பூமியோட 4 பகுதியிலிருந்து வந்ததான் நியூஸ் சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். ஸோ 4 மூலையிலேருந்து வந்த நியூஸை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ரீடர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இப்போ இருக்காங்க.
In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allow him to get into communication with this or the telephotic line. ஸோ அவங்க முன்னாடி ஒரு மொபைல் அந்த டெலிஃபோன் மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு வீடியோ தொடர்போ அல்லது பார்த்தீங்கன்னா ஆடியோ தொடர்போ எதுக்கு மாற்றணுமோ அதுக்கு மாற்றுறதுக்கு ரெடியாக அந்த கருவியும் அந்த மாற்று கருவியும் அங்கேயே அதில் வச்சு ரெடியாக இருக்காங்க. The subscribers have not only the story but the site of these events. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world. அதாவது இவங்க பற்றினா சாதாரண இந்த நியூஸை மட்டும் இல்லாமல் அதுக்கு மேற்பட்ட அந்த ஃப்ரான்சிஸ் பெனட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வகையான ஒரு வானவியல் நிருபர்களை ரிப்போர்ட்டர் கொண்டுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர். அஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறது அந்த வானத்தை பற்றி வானத்தை பற்றி சொல்லக்கூடிய அதாவது கோள்கள் மற்றபடி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேர் தான் அஸ்ட்ரானமிக்கல். ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்டரை பற்றி கூப்பிட்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்க ஒரு கொஷின் கேட்குறாரு. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த நட்சத்திர உலகில் ஒரு அண்மை காலத்தில் கண்டுபிடிப்புகளில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தி சேனல் தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஹெரால்ட் அப்படிங்கிறது. ஸோ அவர் கொஸ்டின் கேட்குறாரு, வெல் கேஷ் வாட் ஹாவ் யூ காட். ஸோ ஒரு கேஷ் அப்படிங்கிற ஒரு நிருபர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னென்ன புகைப்படத்தை எடுத்தீங்க. போல்டா டெலிகிராம்ஸ் ஃப்ரம் மர்க்குரி வீனஸ் மார்ஸ். அவர் சொல்கிறாரு புதன் வெள்ளி செவ்வாய் போன்ற கோள்கள் இருந்து நம்ம என்ன பண்ணுங்க புகைப்படத்தை எடுத்திருக்கோம் அப்படி சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர் நத்திங் so far. We have not been able to understand the signals at the Jovian's Mac. ஸோ இங்கே அர்த்தம் சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே இந்த கேஷ் சொன்ன மாதிரி இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பெனட் கேட்குறாரு. மேலும் வியாழனை பற்றி கேட்குறாரு, ஜூபிட்டரை பற்றி கேட்குறாரு. கேட்டபோது சொல்கிறாங்க இதுவரையில் ஒரு சிக்னலும் அங்கேருந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா இங்கே ஜோவியன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஜோவியன்ஸ் அப்படிங்கிறது அந்த கிரகத்தில் வளர்க்கக்கூடிய மக்களுக்கு பேர் தான் ஜோவியன்ஸ். நம்ம பாணியில் சொன்னோம்னா ஏலியன்ஸ் அப்படி சொல்லக்கூடியது. ஸோ ஜோவியன்ஸ்லேருந்து எந்த ஒரு சிக்னலும் அவங்களால பெற முடியல அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு உடனே அடுத்து கேட்குறாரு, பெர்ஹாப்ஸ் அவர் ஹேவ் நாட் ரீச்ட் தம். நாங்கள் அவர் அந்த தொலைவுலேருந்து நாங்கள் என்ன பண்ண முடியலன்னா எங்களால் ரீச் பண்ண முடியல, அந்த குறியீடை அவர்களிடத்துலேருந்து பெற முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்ன்ட் யூ கெட்டிங் சம் ரிசல்ட் ஃப்ரம் த மூன் அட் எனி ரேட். ஸோ அது நீங்கள் மூணுன்ட்டு ஏதாவது ஒரு சிக்னல் கிடச்சிதான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இடத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாட் எட் மிஸ்டர் பென்னட். ஸோ திருப்பி சொல்கிறாங்க பென்னட்ட, இல்லை மூன்றுலேருந்தும் கிடைக்கல. வெல் திஸ் டைம் யூ காண்ட் பிளேம் ஆப்டிக்கல் சயின்ஸ். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த ஒளி அறிக்கையை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீங்க. இந்த மூன் இஸ் 600 times நியரர் தேன் மார்ஸ். அதாவது நம்ம கோள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம துணைக்கோளான நிலவு நம்ம சிவகிரகத்தை விட கிட்டத்தட்ட 600 மடங்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி இருந்துமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எட் அவர் கரஸ்பாண்டன்ட் சர்வீஸ் இஸ் இன் ரெகுலர் ஆப்ரேஷன் வித் மார்ஸ். ஸோ என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மார்ஸ்லேருந்தும் என்ன பண்ண முடியல, உங்களுக்கு சரியான சிக்னல் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு காரணங்களை நீங்கள் சொல்லாதீங்க. பிகாஸ் இட் காண்ட் பி டெலஸ்கோப் வி நீட். அதை நம்ம பார்க்குறதுக்கு கூட என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்மளுக்கு டெலஸ்கோப் தேவையில்லை, நம்ம கண்ணாலே நம்ம பார்த்துடலாம். ஸோ அவ்வளோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரகத்திலிருந்து உங்களுக்கு சகிம்சை வரல அப்படின்னு சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு காரணத்தை சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பிரான்சிஸ் பென்னட் நம்மகிட்ட நம்ம இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் சொல்கிறாரு. நோ இட் இஸ் இன்ஹாபிட்டன்ஸ் கார்லி ரிப்ளைடு. ஸோ அதுக்கு கோர்லி அப்படிங்கக்கூடிய இன்னொரு ரிப்போர்ட் சொல்கிறாரு, அங்கே வசிப்பவர்கள் யாருமே இல்லை, அதனால நம்ம சமைச்சு கிடைக்கல அப்படின்னு. அப்போது நிலவில் யாருமே வசிக்கலையா அப்படின்னு என்னிடமே தைரியமாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பெனட் அவங்ககிட்ட கேட்குறாரு, யூ டேர் டு டெல் மீ த மூன் இஸ் அன்இன்ஹாபிட்டன்ட். ஸோ எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி சொல்லுவீங்க. ஆன் த ஃபேஸ் இட் டர்ன்ஸ் டுவார்ட்ஸ் அஸ் அட் எனி ரேட் மிஸ்டர் பென்னட். ஸோ மிஸ்டர் பென்னட் சொல்கிறாரு, அது என்னது, அதனுடைய ஃபேஸ் என்ன பண்ணிருக்கணும், நம்ம பக்கம் திரும்பி இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இதை நீங்கள் சொல்ல முடியும், இன்ஹாபிட்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹூ நோஸ் வெதர் ஆன் த அதர் சைடு. ஸோ மற்ற சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இருளாக இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் ஒரு பக்கம் நமக்கு ஃபேஸ் பண்ணியே இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக இன்ஹாபிட்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அன்இன்ஹாபிட்டன்ஸ் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கோவமாக அவங்ககிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கர்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, வெல் தேர் இஸ் எ வெரி சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட். ஸோ அதர் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனா நம்ம கர்லி திருப்பி இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. அண்ட் தட் இஸ் அது என்ன அப்படின்னு நம்ம பிரான்சிஸ் பென்னட் கேட்கும் போது,
to turn the moon around, and the very day the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning our satellite right around. ஸோ நிலாவை மறுபக்கத்தை திருப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு இயந்திரங்களை கொண்டு அந்த கோளை நம்ம துணைக்கோளை நிலாவை அது மறுபக்கம் திருப்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொன்னதை கேட்டுட்டு நம்மளால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பென்னட்டு அந்த ஹோல் ஃப்ரான்சிஸ் பென்னட் தட் ஹேட் ரீசன் டு பி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, முழுக்க ஒட்டு மொத்தமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இன்னொன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த எர்த் ஹெரால்ட்ஸ் அஸ்ட்ரோனமர் ஹேட் ஜஸ்ட் டிட்டர்மைன்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் நியூ பிளானட் காந்தினி. ஸோ புதிய ஒரு கோள், புதிய தனிமங்களை கொண்ட ஒரு கோளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பேர் என்ன பண்ணால் கேண்டினி அப்படிங்கிற கோள். ஸோ அதனால் அவர் ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய அந்த மூணை வந்து திருப்பக்கூடிய இந்த சுச்சுவேஷன், மற்ற இடத்துலேருந்து கிடைச்சக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், மற்ற கோள்லேருந்து கிடைச்ச ஃபோட்டோஸ், செவ்வாய் புதன் வெள்ளி, ஸோ அதுமாரி இருக்கக்கூடிய கிடைச்ச ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது கோளை கண்டுபிடிச்சது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கார். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் ரூமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது பூமியிலிருந்து அந்த நியூ கோளை, அந்த புதுக்கோளை நம்ம அடையிறதுக்கு அது எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் குறிப்பிட்ட துல்லியமாக அவர் சொல்கிறாரு. அது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ட்ரில்லியன் மீட்டரில் இருக்குது. 7 அது டயாமீட்டர், அது டெசிமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அது சூரியனை சுற்றி வரும்னா எத்தனை வருஷம் ஆகும்னா கிட்டத்தட்ட 572 வருஷம், 194 நாட்கள், 12 மணி நேரம், 43 நிமிஷம், 9.8 வினாடி ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா துல்லியமாக அதை கணக்கு பண்ணி அவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரான்சிஸ் பென்னட்டுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோ இதோட முடியுது. அடுத்த பார்ட் வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஷேர் இட். தேங்க்யூ.